ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. சொல்றாங்க, அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்றது உண்மை, கண்ணூர் என்றது உண்மை. அந்த கண்ணூர் என்றது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு போகும், எந்த அளவுக்கு எங்களையோட இருக்கக்கூடிய வஸ்துகளை கொண்டு போகும். யுத்ஹிலுல் ஜமல அல் கித்ர சொன்னாங்க, அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை, நல்ல திடகாத்திரமாக பார்க்கிறதுக்கு பசுந்தா இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை கண்ணூரோட பார்த்தோம் என்று சொன்னான், ஹவாவோட பார்த்தோம் என்றா இவ்வளவு நல்லா இருக்குதே என்ற ஒரு பேராவளோட பார்த்தோம் என்று சொன்னா, அவ்வளவு பசுந்தா இருக்கிற ஒட்டகமும் சோமில்லாம போயிட்டு கடைசியில அந்த ஒட்டகத்தினுடைய எஜமான் அந்த ஒட்டகத்தை அறுத்து பானையில போட்டுருவான். வர்ரஜுல அல் கபுர, நல்ல ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு, பசுந்தா இருக்கிறாரு, இவரை பார்த்து கண்ணூர் பட்டுட்டோம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லா இருக்கிறவரு சுகமில்லாம போயிட்டு கட்டிலுக்கு போயிட்டு படுத்த படுக்கை அவி கபருக்கு அனுப்பிடும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப மவுத் என்றது அல்லாஹ்ட கையில இருக்கிறது, அல்லாஹ் முடிவு செஞ்சது. ஆனா அதுக்கு பல காரணங்களை எப்படி அல்லாஹ் கொண்டு வருவானோ, இது மாதிரி ஒரு காரணம் தான் மக்களுடைய கண்ணூர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால கண்ணூரை பயந்துக்கோங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களோட காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? இந்த ஹதீஸ் நசாயில வரக்கூடிய ஹதீஸ். சொல்றாங்க, ஸஹல் இப்னு ஹுனைஃப் அவங்களோட மகன் அபூ உமாமா சொல்றாங்க, என்னுடைய வாப்பா ஒரு தடவை குளிச்சு கொண்டிருந்தார். என் வாப்பா பசுந்தான மனுஷன், குளிக்கிற நேரத்துல ஆடைய கலட்டிட்டு தான் குளிப்பாங்க, மேலாடைய கலட்டிட்டு தான் குளிப்பாங்க. அப்ப இந்த நேரத்துல ஆமிர் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அதுக்கு கிட்டால போனாங்க. இவர் குளிக்கிறதுக்கு கிட்டால போன நேரத்துல இவரோட உடம்ப பார்த்துட்டாங்க. இப்ப இந்த உடம்ப பார்த்ததுக்கு பின்னால சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த மாதிரி ஒரு பசுந்தான உடம்ப நான் பார்த்ததே இல்லை. எந்த அளவுக்கு வர்ணிச்சாங்க என்று சொன்னா, பெண்கள் தன்னுடைய அழக பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சூடான காலத்துல வெளியில வராம சூரியன் வெளிச்சம் படாம வீட்டுக்கு இருந்தா எப்படி அழகா இருப்பாங்களோ அப்படிப்பட்ட பெண்களை விட அழகானவராக இவர் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். இப்படி சொன்னதுதான் தாமதம். அந்த கண்ணூரினுடைய அந்த வார்த்தையால ஃபமா லபிஸ, கொஞ்ச நேரம் போகல, குளிச்சு கொண்டிருந்த ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த சஹாபியை கொண்டு போகப்படுது. யா ரசூலல்லாஹ், இப்படிதான் கொஞ்சம் ஆமீர் இப்னு ஸஹல் இப்னு ஹுனைஃப பாருங்க, அவர் அப்படியே தலை சுத்தி விழுந்துட்டார். ரசூலுல்லாஹ் காரணம் கேட்ட நேரத்தில் சொன்னாரு, இப்படி ஒரு வார்த்தை ஆமீர் இப்னு ரபியா பாவிச்சாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு அவரோட கோபப்படுற மாதிரி சொன்னாங்க, என்ன நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க? அலாமா தக்துலு அஹாக, ஏன் உங்களோட சகோதரரை கொல்ல போறீங்க? கண்ணூர் மௌத்துக்கு கொண்டு போயிட்டு, ஏன் உங்களோட சகோதரரை கொல்ல போறீங்க? அப்படி நீங்க ஏதாவது பொறாமப்படக்கூடிய விடயம் உங்களோட சகோதரர்கிட்ட நீங்க பாத்தீங்க என்று சொன்னா அவருக்கு பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்க, பரக்கத்துக்காக வேண்டி. இன்றைக்கு எங்கட பழக்கம் என்னது? ஒருத்தட்ட நல்ல வாகனம் இருக்குது, நல்ல ஊடு இருக்குது, அவர் உம்ராக்கு போறேன்னு சொல்றாரு, ஹஜ்ஜிக்கு போறேன்னு சொல்றாரு, புதிய ஊடண்டு எடுத்துக்கன்னு சொல்ற, நாங்க டக்குன்னு சொல்ல மாஷா அல்லாஹ், மாஷா. சகோதரர்களே, மாஷா அல்லாஹ் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஹதீஸ் படிக்க என்ன தெரியுமா சொல்லணும்? பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானா. பாரக்கல்லாஹு ஃபீக, அல்லாஹ் உங்கள பரக்கத் செய்வானா. பாரக்கல்லாஹு அலைக, நீங்க எந்த விடயத்துல அழகானவராக செல்வம் உள்ளவர்களாக நல்லவர்களாக இருக்கிறீங்களோ அந்த விடயத்துல அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் பரக்கத் செஞ்சு தருவானா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நீங்க ஒருத்தரை பாத்தீங்க என்று சொன்னா அவருக்கு நீங்க பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்க. பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. மாஷா அல்லாஹ் என்று சொல்றீங்க, பரவாயில்ல, அதோட சேர்த்து பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்ற டைம் சொல்லுங்க. இப்படி ஏன் நீங்க சொல்லல? இப்படி சொல்லாததால என்ன நடந்துச்சு? உலமாக்கள் சொல்றாங்க, நாங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு மனுஷர்கிட்ட கண்டா உடனே இந்த துஆவை ஓதணும், பாரக்கல்லாஹு லக் என்ற துஆவை ஓதணும். அப்படி இந்த துஆவை ஓதல்லாட்டி இவருடைய கண்ணூர் அவருக்கு படும், இவருடைய கண்ணூர் அவருக்கு படும். இந்த ஹதீஸ்ல இருந்து இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு கருத்தை சொல்றாங்க, ஒரு சட்டத்தை சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்களுக்கு மத்தியில
உதாரணத்துக்கு ஒருத்தர் பரவலாக இருக்கிறார், பேசப்படுறார், இவருடைய கண்ணு பொல்லாதது, இவர் பார்த்தாருன்ற அவ்வளவுதான், ஒன் த ஸ்பாட் அவனகே சரி, இப்படி சொல்றாங்க. இப்படியாப்பட்ட ஒருத்தர் எங்களுக்கு மத்தியில பரவலாக இருப்பார் என்று சொன்னா இந்த ஹதீஸினுடைய கருத்தை வச்சு சொல்றாங்க, அந்த மனிதரை ஊருக்குள்ளுக்க நடமாட விடாம அவரை ஊட்டுளுக்கே வச்சு கொண்டு அவருக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு ஊட்டுளுக்கே இருந்து கொடுக்கணும், மௌத்து வர காட்டியும் அவரை வெளியில அனுப்பக்கூடாது என்று சொல்லலாம். அவ்வளவு பொல்லாதது கண்ணூர், அவ்வளவு பொல்லாதது கண்ணூர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏன் நீங்க துஆ செய்யல? இப்ப அதுக்கு ஒரு மறந்துண்ட சொல்லி கொடுக்குறாங்க. அவசரமாக ஆமீர் இப்னு ரபியா நீங்க வுது செய்யுங்க. முகத்தை கழுவுறாங்க, கைய கழுவுறாங்க, கால கழுவுறாங்க, தன்னுடைய முட்டுக்கால கழுவுறாங்க. அந்த தண்ணியை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹல் இப்னு ஹுனைஃப் அவங்களோட மேல்ல அப்படியே ஊத்த சொல்லுறாங்க. அந்த தண்ணி அவருடைய மேல்ல ஊத்தப்படுது. அதுக்கு பின்னால தான் மயக்கம் போட்டிருந்த ஸஹல் இப்னு ஹுனைஃப் அப்படியே எழும்பினாரு. சஹாபாக்கள் சொன்னாங்க, நபியவங்க செஞ்ச இந்த மறந்துக்கு பின்னால அவருக்கு அப்படி ஒரு கண்ணூர் பட்டதாகவே நாங்க பார்க்கல என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப மறந்து இதுதான் குறிப்பாக எங்களுக்கு விளங்குது. இவருடைய கண்ணு தான் பட்டிக்குது என்று சொன்னா அவருடைய உடம்ப நலச்சி அந்த தண்ணியை எடுத்து யாருக்கு கண்ணூர் பட்டிக்குதோ அவருடைய மேல அதை ஊத்தணும், அவர் அதால குளிக்கணும். உலமாக்கள் சொல்றாங்க, நல்லா தெரிஞ்சு ஒரு மனிதர் இவருடைய கண்ணு தான் பட்டு அப்படி இருந்தும் அவர்கிட்ட தண்ணிய கேட்டு உது செஞ்சு தாங்கன்னு தண்ணிய கேட்டு அவர் குடுக்கல்லாட்டி அல்லாட ரசூலுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்ச பாவியாக மாறிடுவார் என்று சொல்லி சொல்றாங்க. மிக பயங்கரம், லேசி இல்ல. அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்ல